உருண்டை உருண்டையா பட்டாணி கல்ல மாதிரி உருண்டை உருண்டையா உருட்டி என்ன செய்யறான், இதுக்குள்ள நிறைய வச்சுக்கிறான். இந்த கைக்குள்ள என்ன செய்யறான், 25-30 வச்சுக்கிடுவான். அதை மறைக்கிறது பேப்பர். அதை மறைக்கிறது ஒரு பேப்பரா முதல்ல 10 பேப்பரோட தான் வருவான். வரும்போது 10 பேப்பரை கையில வச்சிருப்பான். ஒவ்வொருத்தரையா மனு மாதிரி வாங்குவான். இந்த கை இங்க போறது எதுக்கு போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க, இந்த பேப்பரை வைக்கிறதுக்கு போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க. அப்ப என்ன செய்வான்னு கேட்டா, அந்த விபூதி எப்படி போகும்போது ஒரு விபூதி எடுத்துக்கிடுவான். அதை எடுத்து காட்டுறான் பிபிசில, ஸ்லோவா காட்டி இந்த கை போறது அப்படியே எடுக்கிறது. அந்த விபூதி எடுத்து என்ன செய்வான்னு கேட்டா, இந்த இடத்துல போய் அமைக்கிறது, இந்த இடத்துல உருண்டையா வச்சுக்கிறது. பட்டாணி கல்ல மாதிரி உருண்டை கொஞ்சம் பெரிய உருண்டையா இருக்கு, தெரியாது. அதை என்ன செய்யற, அப்படியே கையை ஆட்டிக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டும் போது அந்த வேலைகள்லாம் மூவ்மெண்ட் தெரிய, பெரிய அசைவெல்லாம் தெரியாம போயிடும். அதுக்காக எப்படி ஆட்டிக்கிட்டு தூளாக்கிடுவான். அப்படி கையை நீட்டினா அப்படி ஒட்டிட்டே இருப்பான். 5 பேருக்கு தான் கொடுக்க இயலும். ஒரு பட்டாணி கல்ல விபூதி நிறைய பேர் கொடுக்க இயலுமா? 5 பேர் கொடுத்து என்ன செய்வான், மறுபடியும் பேப்பர் வாங்குவான். பேப்பர் வாங்கி சொல்லிட்டு அடுத்த உருண்டை. அதை அடுத்த அழகா எப்படி காட்டுறான்னு கேட்டா, இவங்க எப்படி எல்லாம் பிராடு பண்றான். பெரிய மந்திரவாதி அவர் தானே, பெரிய மந்திரவாதின்னு பேர் எடுத்த சாய்பாபாவே இதெல்லாம் எப்படி பண்றாங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு என்ன செய்யறான், வீடியோ காட்சியில் அம்பலப்படுத்துறாங்க. பிபிசியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு தகவல்கள் வெளியே வருது, வீடியோ விஷுவல் காட்சியோட வருகிறது. அப்ப நீங்க என்ன விளைவிக்கிறன்னு, ஒரு விபூதியவோ ஒரு லிங்கத்தையோ ஒரு மண்ணாங்கட்டியவோ ஒரு மனிதன் எடுக்க இயலாது, உண்டாக்க இயலாது. நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்தான் எடுக்க இயலுமே தவிர, ஒன்றை இன்னொன்றாக மாற்றிதான் எடுக்க இயலுமே தவிர, இல்லாத ஒன்னை எடுக்கிறேன் எவன் சொன்னாலும் அவன் பையன். நான் கேட்கிறேன், நம்ம பிரேமானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாரு, அவரும் பொம்பளை மேட்டெல்லாம் மாட்டினார். இந்த பொம்பளை மேட்டரை தவிர என்ன செஞ்சாலும் அரசாங்கம் கண்டுக்கிறாருங்க. கூட்டு வாங்கி பேசாம நல்லா ஏமாத்து, கொள்ளையடி, பிராடு பண்ணு, பித்தலாட்டம் பண்ணு, 420 பிடிச்சி உள்ள போடுவீங்க. அம்பிட்டு போறீங்க எல்லாம் 420 செக்ஷன்ல பிடிச்சி உள்ள போட வேண்டிய சீட்டிங் பார்ட்டி எல்லாம் என்ன செய்யறான், ஆன்மீகவாதி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவங்களை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனா சட்டத்தை காப்பாற்றுற பிரதமரை காலில் விழுந்து கிடந்தா எந்த போலீஸ் போய் அவன் மேல கை வைக்க முடியும்? எவன் கை வைக்க மாட்டான். அந்த சாமியார்கள் பூரா, சாமியார்கள் காலில் இவங்க ஆதிக்க சக்திகள் பூரா விழுந்து கிடக்கிறது. அதனால அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இந்த பிரேமானந்தாங்கிறவன் வெளிநாட்டுல இருந்து, இலங்கையில இருந்து நம்ம நாட்டுக்குள்ள பார்த்தா இந்த நாட்டு மக்கள் நல்ல கூமுட்டைகளா இருக்கிறான், ஏமாத்தலான்னு சொல்லி அங்க திருச்சி பாத்திமா நகர்ல போய் ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கி அப்படி வளைச்சு போட்டிருக்கிறான். 50 வருஷம் ஒருத்தன் உழைச்சாலும் அவ்வளவு இடம் வாங்க இயலாது. அந்த மாதிரி இடத்த வெளிநாட்டுல எல்லாம் ஆசி வழங்குறதுல தான். அங்க என்ன லிங்கம் எடுப்பாரு. லிங்கம்னா என்ன, எல்லாம் ஒரு கட்ட விரலை விட சின்னதுதான். லிங்கம்னா என்ன, நீங்க நினைச்சு கூட லிங்கம்னா என்னது, கட்ட விரலை விட சின்னதா செஞ்சு வச்ச, செம்புல செஞ்சு வச்ச ஒரு லிங்கத்தை என்ன செய்வாரு, பாரு அதை எடுத்து காட்டுவாரு. அதெல்லாம் ஏற்கனவே செட்டிங் தான், உள்ள இருந்துலாம் வராது. உள்ள ஒரு பொருளா உட்கார்ந்து இருக்க முடியாது. லிங்கம்லாம் உள்ள போனா செத்து போயிருவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பொருளை எடுத்து காட்டுறேன்னு சொல்லி எனக்கு தெய்வீக அம்சம் இருக்கு, நிறைய பொம்பளைகளை வீழ்த்தினா, பொம்பளை எல்லாம் காலில் விழுந்தா ஏதாவது ஒண்ணு எடுத்து காட்ட பொம்பளைகளுக்கு போதும், என்னமோ அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி மாட்டி கடைசியா அவனுடைய பாலியல் கொடுமைக்கு இலக்கான பெண்கள் வெளியே அம்பலப்படுத்தினவன உள்ளக போனான். அங்க போயிட்டு உனக்கு தப்பிக்க முடியல, அடையும் லிங்கம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குதுல்ல, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை எப்படி உருமாத்திக்க, எங்கேயாவது மறைஞ்சு போயிரு, அப்படியே பிளைட் இல்லாம இலங்கையில போய் இறங்கிரு, ஏன் உனக்கு செய்ய முடியல, எல்லாம் உள்ள இருக்கிறானோ. அப்ப நமக்கு இதெல்லாம் வழங்க, இந்த மாதிரி செய்யற எல்லாருமே பிராடு பண்றான், எல்லாம் பித்தலாட்டம் பண்றான். இந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு மனுஷனுக்கு இருப்பதாக சொன்னால் நீங்க நம்ப கூடாது. உங்களுக்கு பணத்தை தர்றேன், செல்வத்தை தர்றேன், எல்லாம் செய்வாங்க. இன்னொன்னு கவனிக்கணும், இந்த சாமியார்கள் இருக்கான இவனுடைய பிராடு பல விதங்கள் அம்பலமாகிறது. ஆனாலும் இந்த மக்கள் கண்டுகொள்வதே இல்லை. இந்த நம்ம நித்யானந்தாவை எடுத்துக்கிறோம். இந்த நித்யானந்தாங்கிறது இப்ப ஒரு மேட்டில் மாறிக்கிட்டாரா, இதுக்கு முந்தைய அவர் மாட்டினார். இதுக்கு முந்தைய அவர் 1 நம்பர் பிராடு சொல்லி இணையதளத்தில் அவ்வளவு ஆதாரங்களும் அள்ளி போட்டாங்க. ஆனா பொம்பளை மேட்ரு இல்ல, அயோக்கியம் பிராடு தானே அப்படின்னு போட்டாங்க. அதை பத்தி மக்களுக்கு சொரணையே கிடையாது. இந்த மாதிரி இந்த டிவியில வராம போச்சுன்னு வைங்க, அப்ப கூட இவனுடைய மதிப்பு போயிருக்காரு. இந்த டிவியில சன் டிவி காரணம் தெரிஞ்ச நல்ல வேலை, கருணாநிதி கண்டிச்சாலும் அதை பார்த்து மக்கள் எல்லாம் கெட்டு போயிருவாங்களாம். இவர் போடக்கூடிய மாநாட மயிலாட பார்த்து கெடுறதை விட அதுல கெட்டு போயிருவாங்களா. இவர் நமிதா தொடர் மாதிரி உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை பார்த்து நமிதாவா ஸ்ரேயாவோட உட்கார்ந்து இருந்தாரு, அதை விட ஒரு அசிங்கமா இருக்கிறது. இப்படி எல்லாம் போடலாமா? மக்கள் பார்க்கிறவர்களுக்கு என்ன ஆகும்? அந்த சமூக அக்கறை உனக்கு இருந்தா நீ மாநாட நடத்திய, மாநாட மயிலாட ஒரு நிகழ்ச்சியா, மானங்கட்டவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு முதலமைச்சரோட டிவி நடத்திக்கிட்டு இருக்கிறீ, அவுத்து போட்டு ஆடுறத 10 வயசுல கத்து கொடுக்கலாம். இவன் எல்லாம் என்ன செய்யறான், இப்ப சாமியார்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ஆதரவா பேசுறான். கேவலமா இருக்குது, நாட்டுக்கு அவமானமா இருக்குது.
அப்ப இவ்வளவு பெரிய வேலை அவன் நல்ல வேலை என்ன கேட்டா இப்படி செய்யலன்னு சொன்னா மக்கள் விழிச்சே இருக்க மாட்டான். ஒரு காட்சியோட விஷயத்தை சொன்னான்னு வைங்க, நீங்க கொந்தளிப்பான இவன்லாம் வந்து ஏற மாட்டேங்குது. அப்ப இந்த நித்யானந்தா என்ன பண்றான்னு கேட்டா, இவன் வந்து 1978 இவன் பிறக்கிறாங்க. இவன் என்ன செய்வான்னு கேட்டா, பிறக்கிறேன்னு சொல்றான். ஆனா இவனுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா, இந்த தகவல்ல மாட்டிக்கிற கூடாதுக்காக வேண்டி எல்லாமே ஒண்ணுதான் சொல்லுவான். தேதி எப்படா பிறந்த, 1/1/78 பிறந்த. அப்போ யாவும் வச்சுக்கிற தேவையில்லை. பொய் சொல்வதற்கு யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டா யாவ சக்தி நம்ம தேவையில்லை. கண்ண முடியும் சொல்லிவிடலாம்ல. வருஷம் தான் கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டி இருக்குமே தவிர இவனுடைய சங்கதிகள் பூராம என்னவா இருக்கும்னு கேட்டா, எப்படா ஞானம் உனக்கு கிடைச்சு 1/1/2000 எப்படா 1/1 எல்லாம் 1 ஜனவரிலாம் ஒரு புத்தாண்டெல்லாம் எல்லாமே பிறக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி சொல்றான். அவன் சொன்ன கணக்கு பிரகாரம் அவன் பிறந்தது என்ன, 1978 பிறக்கிறாங்க. 1901/1978 பிறந்தேன்னு சொல்லி இருக்கிறான். சொல்லிட்டான இது ஒரு தனி தகவலை வச்சுக்கிறீங்க. இவன் பிறந்தது என்ன, 1/1/1978 பிறந்தேங்கிறான். அது அல்லாஹ்க்கு தான் தெரியும், அவன் சொன்னது. அடுத்து என்னன்னு கேட்டா, குடியாத்தத்துல ராஜகோபால் பாலிடெக்னிக் கல்லூரி. அது இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த பாலிடெக்னிக்ல 3 ஆண்டு படித்து பட்டம் வாங்கினேன், நான் ஒரு பாலிடெக்னிக் என்ஜினியருங்கிறான். எங்கடா படிச்ச, இந்த மாதிரி குடியாத்தத்தில் உள்ள ராஜகோபால் பாலிடெக்னிக்ல நான் படிச்சேன் அப்படின்ட்டானா. இவன் எப்படி அதுக்கு அடுத்த நாள் என்ன வருதுன்னா, இந்த ராஜகோபால் பாலிடெக்னிக் இருக்குல்ல, அவங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க. என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க, நம்முடைய மரியாதைக்குரிய நித்யானந்த பரமஹம்ச சுவாமிகள் எங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவன் படத்தை போட்டு வசூல் பண்றான். அவன் படத்தை போட்டு பேப்பர்ல என்ன செய்யறான், இவன் அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான். படிச்சேன்ட்டு என்ன செய்யறான், அதை பயன்படுத்திட்டு எங்கள் கல்லூரிக்கு, தான் படித்த கல்லூரிக்கு அவர் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததோடு ஒவ்வொரு வருடத்திலும் எங்களுக்கு தேவைகளை அவர் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவனுடைய பக்தர்கள்ட்ட நிறைய கலெக்ஷன் பண்ணுவான். இவன் என்ன செய்யறான், அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான். இவன் என்ன செய்யறான், கல்லூரி அவர் படிச்சாருன்னு ஒத்துக்கிறான். விஷயம் என்னன்னு கேட்டா, பொய் எங்கேயாவது மாட்டிக்க சிலிப்பாகி போயிடும். பொய் என்னத்தான் திட்டம் போட்டு சொன்னாலும் ஒரு இடத்துல சிலிப்பாகி போயிடும். என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, அந்த கல்லூரியில இருந்து இவர் வந்து 1990 படிச்சாரு. இப்ப படிச்சாரா, 1990 இருந்து 93 வரைக்கும் எங்க கல்லூரியில படிச்சாருங்கிறான். இவன் பிறந்தது 78, 90 12 வயசு. 12 வயசு புள்ள பாலிடெக்னிக் என்ஜினியர் படிக்கலுமா? இவன் சொல்றான் 78 பிறந்தேங்கிறான். 78 பிறந்தேன்னு இவன் ஒரு பக்கம் சொல்லிவிட்டான். கல்லூரிக்காரன் இவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வந்து நினைஞ்சிட்டான், எங்க கல்லூரியில தான் பிறந்தாருன்னு சொல்லிவிட்டு அதோட சேர்த்து என்ன சொல்றான், 1990 இருந்து 1993 3 வருஷம் படிக்கணும்ல, 3 வருஷமா எங்க கல்லூரியில் படிச்சாருன்ட்டான். இப்ப 78க்கும் 90க்கும் எவ்வளவு வருஷம், அப்ப 12 வருஷம் தான் இருக்கிறது. அப்ப 12 வயசுல 7ஆம் கிளாஸ் ஒருத்தன் படிப்பான். 12 வயசுல ஒருத்தன் 7ஆம் கிளாஸ் படிப்பானா, என்ஜினியரிங் படிப்பானா? 15 வயசுல ஒரு என்ஜினியர் ஆயிட்டாரு. 15 வயசுல என்ஜினியர் ஆக்குறதுக்கு நம்ம நாட்டில் சட்டத்தில் இடம் இருக்குதா? அப்ப போய் ரெண்டு பேருடைய வாக்குமூலத்தை இணைச்சு அவ்வளவு ஆதாரத்தோட அடிக்கிறான். என்னென்ன பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சு, இவன் அயோக்கிய பையன் அப்ப நாரி போச்சு. அப்ப நீ 420 பிடிச்சியா, கைது பண்ணியா? இந்த அரசாங்கம் இருந்துச்சா இல்லையா? மக்களை ஏமாத்தி பொய்யான தகவல் சொல்றான் அப்படின்னு நீ யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டா, 1/1/2000 ஒரு ஞானம் கிடைச்சான். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 93 வரைக்கும் படிச்சாரா, 93 வரைக்கும் படிச்சுட்டு நான் 9 ஆண்டு காலம் சொல்றாரு, 1990 இருந்து 93 வரைக்கும் படிச்சு விட்டாரா. படிச்சவனே இருக்கு ஞானம் கிடைக்கலையா. 9 ஆண்டு காலம் நான் வந்து ஞானத்தை தேடி அலைந்தேன். அலைந்த பிறகு 1/1/2000 எனக்கு ஞானம் கிடைச்சு அப்படிங்கிறான். அப்ப 93 இருந்து 2000 வரைக்கும் 9 வருஷமா இருக்கு. 93 அலைஞ்சாராம். எத்தனை வருஷம் அலைஞ்சாராம்? 9 வருஷம் அலைஞ்சாராம். 9 வருஷம் அலைஞ்ச பிறகு ஞானம் எப்ப கிடைச்சான்? 2000 கிடைச்சான். அட 9 வருஷம் அலைஞ்சா 2002 என்ன கிடைக்கணும்? 93 வரைக்கும் தான் நீ 93 படிச்சு வெளியே வந்த. அதுக்கப்புறம் 9 இப்படியே இவனுடைய ஃப்ராடுகளை எல்லாம் இப்ப இல்ல, இந்த பொம்பளை மேட்டருக்கு முன்னாடியே இவனை வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே குறிச்சு காயப்பட்டிருக்கிறாங்க. இணையதளத்தில் அவ்வளவு பரப்பப்பட்டுச்சு. ஒரு பயலுக்கு சொன்ன வரல. ஏன்? போதை, இந்த ஆன்மீகத்து போதையை தெரிய வைக்கிறான். பொம்பளையை கொண்டுதான் தெரிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு போதை பொம்பளை மேட்ல மாட்டினாதான் இது மக்களுக்கு தெளிவு வருமே தவிர இவ்வளவு என்ன செய்யணும், மக்களை இப்ப கொந்தளிச்சியா? ஏண்டா இவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ய சொல்லி இருக்கிற, 12 வயசுல என்ஜினியர் ஆனங்கிற, 15 வயசுல என்ஜினியர் ஆனன்னு சொல்ற, நீ ஒரு பிராடு பித்தலாடக்காரன், இதுல பொய் சொல்லக்கூடியவன், நீ என்னத்துல உண்மையை சொல்லுவேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்ப எல்லா பேரும் என்னஞ்சான் அது கேட்டுக்கிட்டு இருந்த காட்சியை பாக்குறோம். அப்ப இந்த சாமியார்கள் வந்து பல தடவை மாற்றாங்க. அவ்வளவு வேணாம்,
இந்த சாய்பாபா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வர்றான். இவனுக்காக வேண்டி வெளிநாட்டுல வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தன் அவன் வந்து இவனுடைய சீடராக இருந்து இவனுக்காக வேண்டி பெரிய ஆசிரமத்தை கட்டி இருக்கிறான். அந்த குடும்பம் இங்க வரப்போக இருக்கிறது. அங்க அந்த பையனோட வர்றாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப தக்காளி பழம் மாதிரி